இந்த பைத் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பகுதிகளில் இப்போ வரும் இந்த ரபி லெவல் மார்க்ஸில் தான் சில மௌலவிமார்கள் சொல்லுவாங்க படிக்கக்கூடாது பைத்து. பள்ளியில் பைத் படிக்கிறதாண்டு கேட்டு போட்டு இந்த வருஷம் எங்கிட்ட ஒரு இடத்துல அதுக்கான மௌலுதுக்குரிய சந்தர்ப்பமும் கொடுக்கப்படவில்லை. பள்ளியில் பைத் படிக்கிறதான்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில் வைத்து எலாஉலி ஹஸ்ஸான மிம்பரம் ஃபி மஸ்ஜிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆஸ்தான கவிஞரான ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தார்கள். மஸ்ஜிதுன் நபவியிலே தன்னுடைய பள்ளிவாசலிலே ஹரம், அந்த ஹரமிலே மதீனா முனவ்வராவிலே தனி பிரத்யேகமான ஒரு மிம்பரை அடித்தார்கள். இந்த குத்துபா மிம்பரை வைத்துவிட்டு இன்னொரு மிம்பரை அடித்தார்கள். மிம்பர்னா மேடை. அந்த மேடையை அடித்து அவர்களை சொன்னார்கள், மானாஃப அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அய்யுது பிரூஹில் குதுஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழும் காலமெல்லாம் ரூஹுல் குதுஸ் என்ற ஜிப்ரீலின் மூலம் அல்லாஹு தஆலா இவருக்கு உதவி செய்வானாக என்று கூட ரசூலுல்லாஹ் துஆ கேட்டார்கள். எங்கே மிம்பர் அடித்தார்கள்? மஸ்ஜிதுன் நபவியிலே தன்னுடைய பள்ளிவாசல். யாருக்கு? ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற தன்னுடைய கவிஞருக்கு. யார் அடித்தார்கள்? இறுதி தூதர் சையதுல் மஹ்லூக், உலகத்தின் தலைவர் சையதுன் நபி, நபிமார்களின் தலைவர் ரசூலுல்லாஹ் தான் அந்த மிம்பரை அடித்தார்கள். யாரை கொண்டு துஆ செய்தார்கள்? வானவர் கோமான் மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு துஆ செய்கிறார்கள். யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில். அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ். அல்லாவே இவர் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் ரூஹுல் குதுஸ் என்ற ஜிப்ரீலின் மூலம் இவருக்கு உதவி செய்து கொண்டிருக்க வேண்டும். இவருடைய நாவிலே அவருடைய நாவு புறையோடி கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார். என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பள்ளியிலே ஓதலாம் படிக்கலாம் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறார். வபரகாத்துஹு. அஹ்மதுல்லாஹ தஆலா ஹம்தன் முத்தவாலியன் கமா அமர் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் சய்யிதில் அரபி வல் அஜம் வாலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி யனாபியல் உலூமி வல் ஹிகம் அம்மா பாத். قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد جاءكم من الله نور وكتاب مبين. وقال نبينا صلى الله عليه وسلم أول ما خلق الله نوري وكل شيء من نوري أو كما قال عليه الصلاة والسلام. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலிக்கும் சர்வ ஆற்றலும் ஆளுமையும் வல்லமையும் உள்ள அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் சய்யிதுனா ஹபீபுனா ஷஃபீஉனா முஹம்மதுல் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை துயர்ந்து நடந்த சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், இமாம்கள், இறைநேசர்கள், இறுதி நாள் வரைக்கும் வருகின்ற சகல மோமினான விசுவாசிகளின் மீதும் உரித்தாகுவர். கண்ணியத்துக்குரிய இந்த பள்ளிவாயிலின் ஹத்தீமார்களே, உலமாக்களே மற்றும் இஸ்லாமிய பெரியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக எங்கள் உயிருளும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுன் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றுச் சரிதைகளை, அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து அதன் பிரகாரம் நடந்து இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஸாதத்து தாரைனி என்ற இருலோக சீதவித்தனத்தை பெற்று சுவனபதி நுழைய வேண்டும் என்ற அவாவோடு ஆதங்கத்தோடு நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அந்த நீயத்தை கபூல் செய்து தந்தருள்வானாக. இங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய அசைது ஷரீப் அஷேக் உஸ்மான் இப்னு அப்துல் ரஹ்மான் பக்தாதி ரலியல்லாஹு அவர்களையும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்ய விரும்புகின்றேன். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல, அவர்கள் மனித புனிதர் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம்.
எனவே இந்த உலகத்தில் அவர்களை புகழாத உள்ளங்களோ அவர்களை புகழாத ஜீவராசிகளோ யாரும் இல்லை. எல்லோரும் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய புகழ்ச்சியை இந்த உலகத்திலே சகலரும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்படாவிட்டால், பிறக்காவிட்டால், உதிக்காவிட்டால் இந்த உலகமே பிறந்திருக்காது. எனவே இந்த உலகமும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல நபிமார்களும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ரசூல்மார்களும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஞானிகளும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித படைப்புகளும் மனிதன் அல்லாத ஏனைய ஜீவராசிகளும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டித்தான் படைக்கப்பட்டார்கள் என்பது நாங்கள் ஹதீஸின் வாயிலாகவும் குர்ஆன் வாயிலாகவும் அறிகின்ற ஒரு விடயம். லௌலாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக். நபியே நாயகமே, உங்களை படைக்கப்படாவிட்டால் லமா ஹலக்துல் அஃப்லாக், இந்த வானம் பூமிகளோ, இந்த கோள்களோ, அல்லது இந்த உலகமோ, அல்லது மனித ஜீவராசிகளோ யாரும் படைக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்ற கருத்தை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஹதீஸ் குதிசியின் வாயிலாக இறைவன் எங்களுக்கு அதனை பிரகடனம் செய்கின்றான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் புகழ்ந்து பாடுகின்ற பொழுது உள்ளங்கள் எங்களுடைய அல்லாவை காணுகின்ற, ரசூலை காணுகின்ற, ரசூலுல்லாவை மஹப்பத் வைக்கின்ற ஒரு ஆசையை, ஆதங்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. உண்மையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உள்ளத்தில் குடிகொள்ள ஆரம்பித்து விட்டால் வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காதல், அந்த நேசம் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கின்றவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா. எனவே அல்லாஹ்வே சொல்கின்றான், வரஃபானா லக திக்ரக், உங்களுடைய அந்தஸ்தை நான் மிக உயர்த்தியிருக்கிறேன். நீங்கள் இந்த உலகத்தில் மிக சிரேஷ்டமானவர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் திகழ்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலாவை சொல்லுகின்றார். இந்த அடிப்படையில் நிறைய கிதாபுகள், அரபிலும் தான் மற்ற ஏனைய பாஷைகள்தான் நிறைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வர்ணனைகளை பற்றியும், அவருடைய வரலாற்றை பற்றியும், அவர்களை அன்பு வைப்பதை பற்றியும் நிறைய புத்தகங்கள், கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதில் இந்த இடத்தில் இந்த ஜும்மா பள்ளியிலே அன்வாருல் முஹம்மதியா என்ற கிதாபை இவர்கள் முன்வைத்து உபதேசத்தை செய்து கொண்டிருக்கின்றது மிகவும் சிறப்பான ஒன்று. நானும் மோதிவிட்டு வந்தபோது 84ஆம் ஆண்டு முதலில் கையிலே டயரி போன்று தூக்கியது இந்த அன்வாருல் முஹம்மதியா வைத்தான். இதிலே ரசூலுல்லாஹ்வுடைய சகல அவர்களை பற்றிய அன்புகள் அனைத்தும், அவருடைய வாழ்க்கை வரலாறு பூரணத்துவமாக அதில் இருக்கின்றது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அடிப்படையிலே முதலாவது பகுதியையும், ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட், ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசன், இந்த ரெண்டையும் இன்று எனக்கு இணைத்து கொள்ளுமாறு நேரத்தை கவனித்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் அவருடைய அந்த வரலாற்றிலே, அந்த அன்வாருல் முஹம்மதாவிலே தரப்பட்ட சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விளைகின்றேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வைதா அஹதல்லாஹு மீசாக்கன் நபியின் என்ற அந்த சூரா ஆல இம்ரானிலே 81வது வசனத்திலே ஒரு பெரும் விளக்கத்தை தருகின்றான். அதை பற்றிய விளக்கத்தை நேற்றைய தினத்தில் எங்களுடைய ஹதரத் ஹத்தீப் அவர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். நானும் அதை இன்னொரு வகையிலே உங்களுக்கு முன்வைக்க விளைகின்றேன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து ஆலமுல் அஸல் என்ற ஒன்றை வைத்திருந்தான். ஆரம்ப உலகம், ஆலமுல் அஸல். அந்த ஆரம்ப உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களுடைய ரூஹ்களை எல்லாம் ஒரு அணுவாக வெளியிலே வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிலா எலும்பில் இந்த துர்ரியத்தாக இருக்கக்கூடிய பிச்சலங்களை, சந்ததிகளை அல்லாஹு தஆலா ஒரு அணுவாக வெளியிலே வைத்தான். வைத்து ஒரு கேள்வியை அல்லாஹு தஆலா கேட்கின்றான், அலஸ்து பிரப்பிக்கும், உங்களை படைக்கப் போகின்றவன், உங்களுடைய இரட்சகன், உங்களை படைத்து பாதுகாக்கின்ற, உணவளிக்கின்ற ஒருவன் இருக்கின்றான் அல்லவா? அலஸ்து பிரப்பிக்கும், அந்த இரட்சகன் நான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? உங்களுடைய இரட்சகன் நான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? காலு பலா, எல்லோரும் ஆம் ஆம் என்று சொன்னார்கள். எஸ், எல்லோரும் அதுக்கு ஆமோதித்தார்கள். அந்த வகையில் எல்லோரும் என்று சொன்னால் அல்லாஹ்வால் படைக்கப்படக்கூடிய சகலருடைய ரூகளும் உயிர்களும் ஆன்மாக்களும் அங்கே வைக்கப்பட்டிருந்தன. எனவே முஸ்லிம்களும் தான், முஸ்லிம் அல்லாத
மற்றைய சகோதரர்களும் தான் அனைவர்களும் அந்த இடத்தில் அந்த ரூஹ் என்ற அடிப்படையிலே பலா என்று சொன்னார்கள். அந்த பலா என்று சொல்லிவிட்டு அதனை ஏற்றுக்கொண்ட நிலையிலே அல்லாஹு தஆலா எங்களை வைத்திருக்கின்றானே, அதுக்கு எவ்வளவு சுக்ர் செய்ய வேண்டும் நாங்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த முதலாவது பலா ஆம் ஆம் என்று சொன்னவர் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் ஹதீஸை வாசித்து சொன்னால் நேரம் சுருங்கிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பலா ஆம் என்று சொன்னதில் முதல் மனிதர் நான் தான். பலா என்று சொன்னதில் முதல் மனிதர் நான் தான். மாத்திரமல்ல, அந்த ஆம் என்ற சொல் இந்த உலகத்தில் வந்த பிறகும் ஞாபகம் இருக்க வேண்டும். யாருக்கு ஞாபகம் இருக்கிறது? எங்களில் யாருக்காவது நாங்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்ன அந்த வாக்களிப்பு மீசாக், அந்த வாக்கு, அந்த உடன்படிக்கை, அல்லாஹ்விடத்தில் அந்த ஆலமுல் அஸல் என்ற அந்த ஆரம்ப உலகத்திலே வைத்து சொன்ன வார்த்தைகள் யாருக்காவது ஆம் என்று சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் இருக்கிறதா? சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு, சகல ஞானமும் அவர்களுக்குத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய கொடுக்கப்பட்டது. அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஞாபகம் இருக்கிறது பலா என்ற சொல். ஜவாக்கைத் வல் ஜவாஹிரில் இந்த விடயம் அஷே அப்துல் வஹாபு ஷாரானி அஷாதுல் ரலியல்லாஹு அவர்கள் இந்த விளக்கத்தை எழுதியிருக்கிறார்கள். எனவே இந்த பலா ஆம் என்ற சொல் ஞாபகம் இருக்க வேண்டும். அல்லது ஞாபகம் இல்லாவிட்டால் முதல் சொன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பலாவோடு நாங்கள் சேர வேண்டும். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொன்ன அந்த சொல்லை நாங்களும் ஞாபகத்தில் கொண்டு வந்து கொள்ளலாம். ரசூலுல்லாவை சரியாக முறையிலே பின்பற்றினார். இதுதான் மீலாது. இதுக்குத்தான் ரசூலுல்லாவுடைய இந்த விழாவை நாங்கள் ஞாபகமாக வைத்திருக்கின்றோம். எனவே இந்த ஞாபகத்தை ஊட்டிக்கொள்ள வேண்டும். அப்போது நாங்கள் எங்கே நேரே தள்ளப்படுகின்றோம்? அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் நெருக்கமாக்கப்படுவோம். ஆம் என்ற அந்த சொல் எங்களுக்கும் ஞாபகம் வரும் ரசூலுல்லாவுடைய பிச்சையின் மூலம். எனவே ரசூலுல்லாவை நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக புகழ்ந்து அன்பு வைத்து அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் அறிந்து கொள்கின்ற பொழுது நிச்சயம் அவருடைய நெருக்கத்தின் மூலம், அவருடைய மஹப்பத்தின் மூலம், அவருடைய காதலின் மூலம், அவருடைய நேசத்தின் மூலம் நாங்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால் பலா ஆம் என்ற சொல்லை ஞாபகப்படுத்தி அதன் மூலம் அல்லாஹ்வை நெருங்கி இருலோகத்திலும் வெற்றி வாகை சூடக்கூடிய வழி எங்களுக்கு இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த பலா என்று சொன்ன சொல்லை ஏன் ரசூலுல்லாவுக்கு அல்லாஹு தஆலா முதல் செய்ய வைத்தான் என்றால், இந்த உலகத்தின் சையீதுல் மக்லூக், சையீதுல் கௌனைன், சையீதுல் அன்பியா வல் முர்சலீன், ரசூலுல்லாஹ் தான் நபிமார்களின் தலைவர், ரசூல்மார்களின் தலைவர், இந்த உலகத்தின் தலைவர், இந்த இருலோகத்தின் தலைவர் கௌனைன், இந்த உலோகத்தின் தலைவர். மாத்திரமல்ல, சகலதுக்கும் முன்னால் ரசூலுல்லாஹ் தான் முன்னுக்கு வர வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அந்த கட்டளையின் மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலா என்று சொல்வதன் மூலம் உதவி செய்திருக்கின்றார். அதனால் நான் சொன்ன சூரா ஆல இம்ரான் 81வது வசனம் என்ன சொல்கின்றது என்றால், சகல நபிமார்களுடைய மார்க்கமும் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கீழால் தான் வருகிறது. இந்த விளக்கம் அன்வாருல் முஹம்மதாவில் சரிவாக இடம்பெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்து அவருடைய நூரை முதலாவது வெளிப்படுத்தினான். நூரல் முஹம்மதியாவை வெளிப்படுத்தினான். அவ்வளு மா ஹலக்கல்லாஹு நூரி, என்னுடைய நூர் என்ற பேரொளியைத்தான், ஜோதியைத்தான், ஒளியைத்தான் அல்லாஹு தஆலா ஆரம்பமாக படைத்தான். ஓ குல்லு ஷைஇன் மின் நூரி, என்னுடைய நூறிலிருந்து தான், என்னுடைய பிரகாசத்திலிருந்து தான், என்னுடைய பேரொளியிலிருந்து தான், என்னுடைய ஜோதியிலிருந்து தான் எல்லாம் உருவானது என்பதை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரகாசம் நூர் முதலாவது படைக்கப்பட்டது. அந்த நூரை கண்டவுடன் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நூர முஹம்மதியா சுவர்க்கத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட கேட்டார்கள், நான் தானே முதலாவது மனிதன், எனக்கு முன்னால் ஏதாவது பேர்கள் இருக்கிறதா, யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டபோது, முஹம்மது என்று உன்னுடைய பேரோடு சேர்க்கப்பட்டிருக்கிறதே, யார் இது? அப்போதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் விளக்கம் கொடுக்கப்பட்டது அல்லாஹ்வின் மூலம். நூரம் முஹம்மதியா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிவுதான் முதலாவது படைக்கப்பட்டது. எப்படி என்று சொன்னால்,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஜஸதுக்கும் ரூஹுக்கும் மத்தியில் இருக்கின்ற பொழுது, அந்த இடத்திலே இருக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நூறு தான் படைக்கப்பட்டது. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய நூர் பிரகாசம் உருவாக்கப்பட்டதை இந்த வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹு தாலாவுடைய நூரை பிரகாசத்தை எங்கே வெளிப்படுத்திய போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பெரும் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நூரை கண்டவுடன் தன்னுடைய கண்ணிலே முத்திக்கொள்கிறார்கள். அந்த நூறு முஹம்மதியாவை 2 பெருவர்களையும் எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நூரை கண்ணிலே முத்திக்கொள்கின்றார்கள். அப்போது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் யதகத்தமுல் அன்பியா வ ஆஹிரு மன் புஇஸ், ஆரம்பமாக படைக்கப்பட்டவர்கள் அவர்கள், ஆனால் கடைசியாக அவர்கள் அனுப்பப்படுவார்கள். அவர்களுடைய வருகை கடைசியாக இருக்கும், இருந்தாலும் அவர்கள் தான் எல்லா நபிமார்களுடைய தலைவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலே வைத்து பிரகடனம் செய்கின்றான். இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு தகுதியிலே இருக்கிறார்கள். இருந்தாலும் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆதம் பைனல் ரூஹி வல் ஜஸத், மைசரத்துல் லப்பி என்ற ஒரு சஹாபி சொல்கிறார்கள், குல்து யா ரசூலல்லாஹ் மதா குந்த நபியன், நீங்கள் எப்போது நபியாக இருந்தீர்கள்? விடை தருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆதம் பைனல் ரூஹி வல் ஜஸத், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹ் என்ற உயிருக்கும் ஜஸத் என்ற உடம்புக்கும் மத்தியில் இருக்கின்ற பொழுதே நான் நபியாக விட்டேன். நான் அவர்களுக்கு முன்னால் நபி என்பதை இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் ரூஹுக்கும் உடம்புக்கும் இடையிலே இருக்கிறார்கள், இன்னும் படைக்கப்படவும் இல்லை. ஆனால் அந்த நேரத்திலே நான் நபியாக இருந்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனம் செய்கின்றார்கள். எனவே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த பிரகடனம், இந்த அறிவிப்பு எங்களுக்கு எதை சொல்லித் தருகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லா நபிமார்களும் தலைவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். தகூனுல் அன்பியா வ உம்மஹும் குல்லுஹும் மின் உம்மத்திஹி, எல்லா நபிமார்களும் எல்லா உம்மத்துகளும் அந்தந்த நபிமார்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா நபி வரைக்கும் உள்ள 1,24,000 நபிமார்களுடைய உம்மத்துகள் சமூகமும் கூட எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்துகளை தான் சார்ந்திருக்கும். அப்படி என்றால் எல்லா நபிமார்களும் உருவாக்கப்பட்டாலும் எல்லா நபிமார்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்துகளாகத்தான் இணைய வேண்டும். ஏனென்றால் அந்த நூரை படைத்த போது ரசூலுல்லாஹ்வுடைய நூரை வைத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் இந்த நூரை பார்த்து ஈமான் கொள்ள வேண்டும் என்ற நபிமார்களுக்கு. அப்போது அந்த நபிமார்கள் சொன்னார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நூரை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், அந்த நபி தான் கடைசி நபி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆமன்னா பிஹி வ பினுபுவத்திஹி, ஆமன்னா பிஹி வ பினுபுவத்திஹி, நாங்கள் அந்த நபியை நம்பியிருக்கின்றோம், அவர்களை ஈமான் கொள்கின்றோம், அவருடைய நுபுவத்தையும் நாங்கள் ஈமான் கொள்கின்றோம். அவருடைய இறுதி நபி, அவருடைய நபித்துவம்தான் முத்திரையானது, அவருடைய நபித்துவம்தான் உண்மையானது என்பதை நாங்கள் ஈமான் கொள்கின்றோம் என்று எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். ஏன் சொல்ல வைத்தான் அல்லாஹ் என்றால், அந்த நபிமார்களும் இவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை அங்கே காட்டுகிறது. காரணம் என்ன? மறுமை நாளையிலே ஷஃபாஅத் என்ற அந்த சிபார்சியை கொடுக்கின்ற பொழுது எல்லா நபிமார்களிடத்திலும் ஒவ்வொரு உம்மத்துகளும் போவாங்க, எல்லாரும் சேர்ந்து போவாங்க. எங்களுடைய தந்தை அபூனா ஆதம் தான் எங்களுடைய முதல் மனிதர், முதல் முஸ்லிம், முதல் நபி, அவரிடத்தில் போமென்று எல்லோரும் மஹ்ஷரிலே சேர்ந்த நிலையிலே கூடிய நிலையிலே போய் கேட்பார்கள், இந்த நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று. அப்போது அவரும் கைவிடுவார். கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நபிமார்களாக வந்தவர் கடைசியாக சொல்வார்கள், நீங்கள் இப்போது போகுங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே விழுவார்கள். அப்போது அல்லாஹு தஆலா சொல்றான், இர்ஃபா ரஸக், நீ உன் தலையை உயர்த்து, வஸ்ஃபத்து ஷஃபா, நீ சிபார்சு செய், அந்த சிபார்சியை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் அவருடைய உம்மத்துகள் சகலரும் சேர்ந்து
எல்லோரும் இந்த சிபார்சையின் மூலம்தான் ரசூலுல்லாவுடைய அந்த சிபார்சை கொண்டுதான் அவர்கள் விமோசனம் பெறுவார்கள், வெற்றி அடைவார்கள். அதனால் என்ன சொல்கின்றோம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லா நபிமார்களுக்கும், எல்லா ரசூல்மார்களுக்கும், எல்லா ரசூல்மாருடைய நபிமாருடைய உம்மத்துகளுக்கும் ரசூலுல்லாஹ் தான் சிரேஷ்டமானவர், தலைவர் என்பதை இந்த செய்தி மறுமையிலும் கூட உண்மைப்படுத்தப்படுவதை இந்த வரலாற்றின் மூலம் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிவு பிரகாசம் சாதாரணமான ஒன்றல்ல. அடுத்து நாங்கள் வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த பின்னால் அன்வாருல் முஹம்மதாவியாவிலே 2வது பகுதியாக யூனிட் லெசன் 2வது பகுதியில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகம் வரவேற்கின்றது. உலகம் வரவேற்கின்றது. அப்படி என்றால் மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். மதீனாவிலே நுழைகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு அந்த மக்கள் வரவேற்றார்கள் தெளிவாக ஹதீஸிலே நாங்கள் காணுகின்றோம். அது இந்த அன்வார் முஹம்மது அவ்யாவிலும் இடம்பெற்றிருக்கின்றது. கால அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கானல் யோம் அல்லதி தஹல ஃபீஹி ரசூலுல்லாஹ் அல் மதீனா அலா மின்ஹா குல்லு ஷை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு நுழைகிறார்கள். எல்லா பொருட்களும் இலங்கிக் கொண்டிருக்கிறது, பிரகாசித்து கொண்டிருக்கிறது ரசூலுல்லாஹுடைய நூரின் மூலம், ரசூலுல்லாஹுடைய இந்த ஒளிவின் மூலம் அங்கே மதீனா பிரகாசமாகிறது. நாங்கள் இங்கே லைட்டை போட்டு தான் பிரகாசமாக்கின்றோம், வெளிச்சமாக்குறோம். அங்கே ரசூலுல்லாஹ் உள்ளுக்கு நுழைந்தவுடனே பிரகாசம் ஏற்பட்டது. எவ்வாறு? ஒரு தடவை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன் வீட்டுக்குள்ளே இருட்டில் இருந்து அவர்கள் ஒரு விளக்கை வைத்துக்கொண்டு ஊசியால் அவர்கள் தைச்சு கொண்டிருக்கிறார்கள். புடவையை தைத்து கொண்டிருக்கும் போது அந்த விளக்கு அணைந்து விட்டது, ஊசி கீழே விழுந்து விட்டது. இப்போது எப்படியாவது நான் எடுத்து ரசூலுல்லாஹ் வர முன்னால் தைச்சி முடிச்சிருப்போமே என்று நினைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். வெறும் வெளிச்சம். ஊசியை லேசாக அவர்கள் கீழே இருந்து வெளிச்சத்திலே எடுத்தார்கள். பார்த்தார்கள், ரசூலுல்லாஹ் முன்னால் நிற்கிறார்கள். அந்த வெளிச்சம்தான் இவர்களுக்கு அந்த ஊசை கூட இருட்டில் எடுக்க கிடைத்தது. விளக்கை விட அவருடைய விளக்கு அணைந்து விட்டது. ரசூலுல்லாஹுடைய ஒளிவின் மூலம் உடனே ஊசியை எடுத்து தைக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு பிரகாசம் ரசூலுல்லாஹுடைய. எனவே மதீனாவில் நுழைகின்ற பொழுது ரசூலுல்லாஹுடைய அந்த நூரின் மூலம், பிரகாசத்தின் மூலம், ஜோதியின் மூலம், பேரொளியின் மூலம் மதீனா இலங்குகிறது, மதீனா பிரகாசமாகிறது. இப்போது அந்த இடத்திலே மேலால் நின்று கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிமை பெண்கள், அதேபோன்று மதீனாவின் பாதையிலே அணிவகுத்தவர்களாக கில்மான், சிறுவர்களும் பெரியவர்களும் அடிமை பெண்களும் எல்லோரும் வரிசை கிரமமாக நின்று கொண்டு, நாங்கள் இங்கே கியூவில் நிற்கிற மாதிரி, வரிசையில் நிற்கிற மாதிரி வரிசையிலே நின்று கொண்டு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து வரவேற்கிறார்கள். தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாஇ வஜப ஷுக்ரு அலைனா மதஆ லில்லாஹி தாஇ. தலஅல் பத்ரு அலைனா, எங்கள் மத்தியிலே 14வது பௌர்ணமி பிறந்திருக்கிறது, உதித்திருக்கிறது. மின் சனியாத்தில் வதா, அவர்கள் விடைபெற்று இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். வஜப ஷுக்ரு அலைனா, நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துவது எங்கள் மீது கடமையாக இருக்கிறது. அவர்கள் ஒரு மார்க்கத்தின் அழைப்பாளராக திகழ்கிறார்கள். அந்த மார்க்கத்தை ஏற்ற நிலையிலே, அதை நம்பிய நிலையிலே நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துவது எங்களுக்கு கடமை என்று அழகாக தாலால் பத்ரு என்ற இந்த பைத்தை படித்து சந்தோஷமாக அவர்கள் வரவேற்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவருடைய ஒட்டகம் போய்கொண்டிருக்கிறது. அபு அய்யூப் ரலியல்லாஹுடைய அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹுடைய வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பனி நஜ்ஜார் என்ற அந்த கூட்டத்தைச் சேர்ந்த, குடும்பத்தைச் சேர்ந்த, அந்த கபீலாவைச் சேர்ந்தவர்களுடைய அடிமை பெண்கள் நின்று கொண்டு சொல்கிறார்கள், நஹ்னு ஜிவாரி மின் பனி நஜ்ஜார் யா ஹப்பதா முஹம்மதன் மின் ஜார். அழகாக படிக்கிறார்கள். நாங்கள் பனி நஜ்ஜாருடைய அடிமை பெண்கள், தூரை இருந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்களுக்கு கிட்டே வந்திருக்கிறார்கள் என்று சந்தோஷம், பிரகாச நிலையிலே, சந்தோஷம் பட்ட நிலையில் அவர்கள்
அனைவர்களும் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி புகழ்ந்தார்கள் என்று சொன்னால், யகுல்ன பித்தஃப், தஃப் அடித்த நிலையிலே, ரபான் அடித்த நிலையிலே அவர்களை புகழ்கிறார்கள். எனவே இந்த தஃப் அடிக்கின்றது, இந்த ரபான் அடிக்கின்ற இந்த முறை இஸ்லாமிய முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த தஃப் அடிக்கின்ற முறையை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து பெற்றிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலினு அந்நிக்காக பித்துஃபுஃப் என்று சொன்னார்கள். தஃப் அடித்து உங்களுடைய நிக்காக மஜ்லிஸை கூட நீங்கள் பிரகடனம் செய்ய வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த தஃப் அடிப்பது ஒரு இஸ்லாமிய வழிமுறை. இன்று நாங்கள் முஸ்லீம் ஸ்கூல்களை பார்க்கின்றோம். நான் எடுகேஷனோடு தொடர்புண்ட நான் சொல்கின்றேன். முஸ்லீம் ஸ்கூல்களை பார்க்கின்றோம். எங்களுடைய மூதாதையர்கள் முஸ்லீம் ஸ்கூல்ஸ் சொல்லி எடுத்து சந்திக்கிறாங்க. ஆனால் எங்களோட முஸ்லீம் ஸ்கூலில் என்ன நடக்குது? வரவேற்பு முறை பேண்ட் அடித்து வளர்க்குறோம். பேண்ட் எங்களுடைய கலாச்சாரமா? பேண்ட் எங்களுடைய கலாச்சாரமா? கிறிஸ்துவ சமயத்தின் கலாச்சாரம். எனவே நாங்கள் முஸ்லீம்கள் யாராவது ஒருவர் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றினால் அவனும் அது சார்ந்தவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸிலே வருகிறது. எனவே முஸ்லீம் அல்லாத கலாச்சாரத்தை முஸ்லீம் ஸ்கூலிலே நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்றால் எங்கே நாங்கள்? எங்களுக்கு வரப்பிரசாரமாக எடுத்து தந்த முஸ்லீம் பாடசாலைகள் முஸ்லீம் என்ற பெயரிலே மட்டும்தான் இருக்கிறது. வரவேற்கின்ற பொழுது கூட நாங்கள் அந்நிய கலாச்சாரத்தை வைத்துக்கொண்டு பேண்ட் அடித்து வரவேற்கின்றோம் என்றால் எங்கே எங்கள் முஸ்லீம் பிள்ளைகள்? எங்கே எங்களுடைய முஸ்லீம் பாடசாலைகள்? தந்த வரப்பிரசாரத்தை கூட சரியாக பாதுகாக்க தெரியாமல் இருக்கின்றோம். எனவே அடிக்கடி நான் கூட இந்த காலேஜில் இருக்கும்போது அந்த கேர்ள்ஸுகளுக்கு வெள்ளிக்கிழமையிலிருந்து கொண்டு வந்து நான் ஒரு வயசாலியை கொண்டு வந்தார்கள். கேர்ள்ஸ் அதனால் ஒரு வயசாலியை கொண்டு வந்து ஒரு ஹலீஃபா அவங்கள ரஃபாய் தரிக்கத்துடைய அவங்கள கொண்டு தஃப் பழக்கினேன், தள்ளி அடிக்கவும் பழக்கினேன். என்ற இஸ்லாமிய கலாச்சாரம் இது நீங்கள் பாடசாலையில் கொண்டு போய் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் என்று இதை பற்றி சிந்தியுங்கள், எல்லோரும் சிந்தியுங்கள். நாங்கள் நிறைய சந்தோஷப்படுவோம். எங்களோட பிள்ளை டப் அடிக்குது, இது அடிக்குது, பேண்ட் அடிக்கிறாங்க. பேண்ட் அது ஒரு பெரிய ஒரு எங்களுடைய கல்ச்சர்னு நினைக்கிறோம். மாதல்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மன் தஷப்பா பிகோமின் ஃபௌமின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். யார் ஒரு கூட்டத்துடைய கலாச்சாரத்தை அல்லது யார் ஒரு கூட்டத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நின்றுமுள்ளவர்கள் தான் என்றால் நாங்களும் என்ன யார்? முஸ்லீம் அல்ல என்று சொல்கிறோம். சொல்லலாம் முஸ்லீம் அல்லாத நிலையில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே இந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்ற அந்த மக்கள் யுனாதூன ஜா முஹம்மத் ஜா ரசூலுல்லாஹ், எப்படி அவர்கள் சொன்னார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பல கவிகளை அவர்கள் படித்தார்கள், பல பைத்துகளை படித்தார்கள். இந்த பைத் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பகுதிகள் இப்போ வரும். இந்த ரபீல் அவ்வல் மாதத்தில் தான் சில மௌலவிமார்கள் சொல்லுவாங்க படிக்கக்கூடாது பைத்து. பள்ளியில் பைத் படிக்கிறதாண்டு கேட்டு போட்டு இந்த வருஷம் எங்கள்கிட்ட ஒரு இடத்துல அதுக்கான மௌலுதுக்குரிய சந்தர்ப்பமும் கொடுக்கப்படவில்லை. பள்ளியில் பைத் படிக்கிறதான்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில் வைத்து எலாவுல் ஹஸ்ஸான மிம்பரம் ஃபி மஸ்ஜிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆஸ்தான கவிஞரான ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தார்கள். மஸ்ஜிதுன் நபவியிலே, தன்னுடைய பள்ளிவாசலிலே, ஹரம், அந்த ஹரமிலே மதீனா முனவ்வராவிலே தனி பிரத்யேகமான ஒரு மிம்பரை அடித்தார்கள். இந்த குத்துபா மிம்பரை வைத்துவிட்டு இன்னொரு மிம்பரை அடித்தார்கள். மிம்பர்னா மேடை. அந்த மேடையை அடித்து அவர்களை சொன்னார்கள், மானாஃப அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அய்யுது பிருஹில் குதுஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழும் காலமெல்லாம் ரூஹுல் குதுஸ் என்ற ஜிப்ரீலின் மூலம் அல்லாஹு தஆலா இவருக்கு உதவி செய்வானாக என்று கூட ரசூலுல்லாஹ் துஆ கேட்டார்கள். எங்கே மிம்பர் அடித்தார்கள்? மஸ்ஜிதுன் நபவியிலே, தன்னுடைய பள்ளிவாசல். யாருக்கு? ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற தன்னுடைய கவிஞருக்கு. யார் அடித்தார்கள்? இறுதி தூதர் சையதுல் மஹ்லூக், உலகத்தின் தலைவர், சையதுல் நபிமார்களின் தலைவர் ரசூலுல்லாஹ் தான் அந்த மிம்பரை அடித்தார்கள். யாரை கொண்டு துஆ செய்தார்கள்? வானவர் கோமான் மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு துஆ செய்கிறார்கள். யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில். அல்லாஹும்ம அய்யிதுஹு பிருஹில் குதுஸ். அல்லாவே
இவர் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் ரூஹுல் குதுஸ் என்ற ஜிப்ரீலின் மூலம் இவருக்கு உதவி செய்து கொண்டிருக்க வேண்டும், இவருடைய நாவிலே அவருடைய நாவு புறையோடி கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பள்ளியிலே ஓதலாம் படிக்கலாம் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சிறப்பான இந்த வரலாறு சாதாரணமான ஒன்று. குர்ஆன் கூட சொல்கிறது, கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூர் வ கிதாபும் முபீன். இங்கே இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்கள். கத் ஜாஅக்கும் மினல்லாஹ், அல்லாஹ்வில் நின்றும் திட்டமாக உங்களுக்கு வந்திருக்கிறது, உறுதியாக வந்திருக்கிறது. நூர், ஒரு ஒளி வந்திருக்கிறது, பிரகாசம் வந்திருக்கிறது. நூறு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொன்னால் சத்தம் போட்டு ஸலவாத்து சொல்லுங்க, ஈமானை வெளிப்படுத்துங்க. ஸலவாத்தில் தான் ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது. நூறு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாவுடைய அந்த ஒளி, அந்த பிரகாசம் தான் முதல் உங்களுக்கு வந்தது. அதுக்கு பின்னால் தான் வ கிதாபும் முபீன், தெளிவான வேதம் உங்களுக்கு தரப்பட்டது. முதலாவது என்ன? ரசூலுல்லாவுடைய நூறு தான் எங்களுக்கு வந்துச்சு. அதுக்கு கூட தான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது நீங்கள் ரசூலுல்லாவுடைய மஹப்பத்தை கற்றுக் கொடுங்கள், ஹதீஸில் வருது. ரெண்டாவது ரசூலுல்லாவுடைய குடும்பத்துடைய மஹப்பத்தை கற்றுக் கொடுங்கள். மூணாவது தான் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதச் செல்ல வேண்டும் என்று ஹதீஸ் இருக்கிறது. சிலாக்க முதலாவது குர்ஆன் என்று சொல்லுவாங்க, ஹதீஸ் இப்படி தான் வருது. முதலாவது ரசூலுல்லாவுடைய மஹப்பத், ரெண்டாவது ரசூலுல்லாவுடைய குடும்பத்துடைய மஹப்பத் அன்பு, மூணாவது தான் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதி கொடுக்க வேண்டும் என்று வருகிறேன். இந்த குர்ஆன் வசனம் அப்படி தான், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூர் வ கிதாபும் முபீன். செகண்ட் தான் குர்ஆன் என்று சொல்லி வருகிறது. ஏன்? ரசூலுல்லாஹ் வந்தபொழுது தான் குர்ஆன் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நூர், ஜெய ஜோதி, பேரொளி எங்களுக்கு கிடைத்து விட்டால் எங்களுக்கு எதுவும் அவசியம் இல்லை. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய நூரை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கத்தான் இவ்வாறான மஜ்லிஸிலும் இவ்வாறான சுபஹான மௌலிது போன்றவைகளை நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக ஒரு விஷயத்தை மட்டும் இன்று என்னுடைய பாடத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்கின்றேன். அல் ஃபஸ்லு சானி, செகண்ட் லெசன் அல் அல்வானுல் முஹம்மதியாவிலே ஃபீ திக்ரி அவுலாதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பற்றி அதில் சொல்லப்படுகிறது. நான் சொன்னேன், ரெண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நாங்கள் மஹப்பத்து வைக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும். அதனால் அந்த அன்வாருல் முஹம்மதியாவிலேயும் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் யாரை பற்றி இன்றைய சொல்லிக் கொடுக்குறோம்? கிரிக்கெட் வீரர்கள் அல்லது வேறு வகையான சிந்தனையாளர்கள், அவர்களை பற்றித்தான் பெருமையாக பேசுகிறார்கள், அதைத்தான் பாடுகிறார்கள், அதைத்தான் பேசுகிறார்கள். நேசரிலிருந்து அதுதான் அவங்களுக்கு இஷ்யூ ஆகுது. அவங்களுடைய உள்ளம் அப்படி தான் பழகுது. சுபஹானல்லாஹ், மஆதல்லாஹ். எங்களுடைய பள்ளிக்கூடங்களில் நாங்கள் ஆரம்பமாக போதிக்க வேண்டும். எங்கள் பள்ளிக்கூடங்கள் தான் நேசரியாக மாற வேண்டும். நான் என்னுடைய சிந்தனையோட சொல்ல விரும்புகின்றேன். நேசரிகளில் பிள்ளைகளை கொண்டு போய் போடும்போது அங்கே அந்த பேண்டுக்குரிய ஆரம்பம் அங்கே வருது. மியூசிக்கிலே தான் புள்ள வளருது, மியூசிக்கிலே தான் அந்த பாட்டு போகுது. அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுண்டா லாங்குவேஜே வேறு ஆகும்போது, இங்கிலீஷில் தன்னுடைய தாய்மொழியும் இல்லாத போது அவன் அந்த லாங்குவேஜில் உள்ள கல்ச்சரை தான் படிப்பான். ஒரு பாஷை, அந்த பாஷையோடு சேர்ந்து அந்த கல்ச்சர் உருவாகும். ஒரு லாங்குவேஜோடு சேர்ந்து அந்த கல்ச்சர் உருவாகும். தமிழை கூட நாங்கள் படித்தா தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியம், இலக்கணம், லிட்ரேச்சர் அதுதான் எங்களுக்கு வருகின்ற பொழுது தமிழ் கலாச்சாரம் தான் எங்கள்கிட்ட வருது. இங்கிலீஷ் கலாச்சாரம் இங்கிலீஷ் லாங்குவேஜோடு வருது. உண்மையில் அரபிக் கலாச்சாரம் அரபு மொழியோடு வரும். அதனால் நான் சொல்ல விரும்புகின்றதின் பாடசாலைகளுக்கு முன்னால் நேசரி பள்ளிக்கூடங்களாக இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதோடு ஆரம்பமாக வேண்டும். மஸ்ஜிதிலே நேசரிகள் உருவாக வேண்டும். நேசரியில் ஒரு சிலபஸ் மெதட் கொண்டு இருக்கணும். அதில் இந்த மாதிரி பிள்ளைகளுடைய முறையில் இந்த பிள்ளைகளுக்கு இந்த பைத்துகளை படித்து கொடுக்கணும். தாலால் பத்ரு, அதுபோன்று இந்த சுபஹான மௌலிதில் வரக்கூடிய பைத்துகள், அதுபோன்று இந்த இஸ்லாமிய கவிதைகளை நாங்கள் இந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே ஊட்ட வேண்டும். அதைத்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பேரண்ட்ஸுகள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கின்ற பொழுதும் ஃபோனை வச்சுக்கொண்டு ஏதோ பாட்டை பாடிக்கொண்டு அல்லது என்ன ட்ராமா காட்டிக்கொண்டு தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. சுபஹானல்லாஹ், மஆதல்லாஹ். நாங்கள் எங்கே போய்த்தோம்? நான் கண்டால் சொல்லுவேன், எங்கள் பேத்திகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இஸ்லாமிய பாட்டுகள் அல்லது இந்த தலால் பத்ரு அல்லது ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா இதை போடுங்க. இதை வச்சுக்கொண்டாலும் நீங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுங்க. இப்படி மாறிடுது கல்ச்சரே. டோட்டலி எங்களுடைய நாங்கள் எங்கேயே போய் கொண்டு இருக்கிறோம், பேச்சு மட்டும்தான் இருக்குது. செயல் எங்கள்கிட்ட இருக்கா, சிந்திக்க வேண்டி இருக்கின்றோம். அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பற்றி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 பிள்ளைகள், அதில் பனாத் பெண்கள் 4 பேர்,
ஜைனப் ரலியல்லாஹ், ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள், காசிம், இப்ராஹிம், அப்துல்லா என்ற 3 பிள்ளைகள். அது வேறு பெயர்களும் இருக்கிறது, நேரத்தை கவனித்து இருக்கின்றேன். எனவே இந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிறந்தபோது தன்னுடைய இஸ்லாமிய மயமாகத்தான் அந்த பிள்ளைகளை உருவாக்கினார்கள். நாங்கள் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை சொல்கிறோம், ரசூலுல்லாவுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டி சொல்கின்றோம். ரசூலுல்லாவுடைய சுன்னத் அங்கிருந்து வரும். ரசூலுல்லாவுடைய பிள்ளைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வளர்த்தார்கள், எப்படி அவர்கள் பாதுகாத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காசிம் ரலியல்லாஹு அவர்களை, அவருடைய மகனை, நுபுவத்துக்கு முன்னால் அவர்கள் பிறந்து ஆஷ சனத்தைன், அந்த பிள்ளை 2 வருஷம்தான் வாழ்ந்தது, அதுக்கு பின்னால் மரணித்து விட்டது தெரியும். அடுத்த ஜைனப் அக்பர் பனாத்திஹி, ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற அந்த ரசூலுல்லாவுடைய மகள், அவருடைய பெண் மக்களில் மூத்தவர். உலிதத் ஃபி ஸலாஸீன மின் மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய 30வது வயதில் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்தது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாமிய முறையிலே அவர்களை வளர்த்தார்கள். அல் இஸ்லாம் வல் ஹிஜ்ரா, இந்த 2ம் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. இஸ்லாம் என்னென்ன இஸ்லாத்திலே சொல்லப்பட்டதோ அத்தனையும் ஜைனப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். அடுத்து அல் ஹிஜ்ரா, முதலாவது ஹிஜ்ரத்து போனது இந்த ஜைனப் ரலியல்லாஹு தஆலா. பெரிய ஒரு பாக்கியம் அவர்களுக்கு. மாத சனா சமான் மின் அல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அவர்கள் இறந்தார்கள். இதை நாங்கள் கட்டாயம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாவுக்கு எத்தனை பிள்ளைகள், எப்படி வாழ்ந்தாங்க, என்னென்ன பேர். ரசூலுல்லாவுடைய பிள்ளையுடைய பேரை கேட்டால் தெரியாது யாருக்கு. பேர் ஏதாவது பேர்களை சொன்னால் இப்போ ஃபோனில் எல்லாம் வருது சொல்லுவாங்க. அடுத்ததாக அம்மா ஃபாத்திமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 41வது வயதிலே பிறக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களை அவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பி அம்ரில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு அலி ரலியல்லாஹு அவர்களை கல்யாணம் செய்து வைக்கப்படுகிறது. ஃபாத்திமா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். சாதாரண விஷயமா பாருங்கள், ஃபாத்திமா நாயகர் கல்யாணம் நடக்குது யாருடைய உத்தரவில், யாருடைய அனுமதியில், அல்லாஹ்வுடைய அனுமதியில். சுப்ஹானல்லாஹ், அப்படி என்றால் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வயசு 21, ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வயசு 15 வயதும் 5 அஷ்ஹுர் 5 மாதங்கள். அதேபோன்று அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் 21 வயதும் 5 மாதங்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமா பில்அத்தும் மின்னி, ஃபாத்திமா என்னுடைய ஈரக் கொழுந்து. ஃபாத்திமா பில்அத்தும் மின்னி, அவர்களை யார் கோபப்படுகிறார்களோ அவர்களை நான் கோபிப்பேன், யார் அவர்களை விரும்புகின்றார்களோ அவர்களை நான் விரும்புகின்றேன். அந்த கூனி சையதத் நிசாயில் மூமினீன், முஸ்லிமில் வருகின்ற ஹதீஸ். ஃபாத்திமா நாயர் ரலியல்லாஹு அவர்கள் மூமின்களுடைய பெண்களின் தலைவியாக சுவர்க்கத்தில் திகழ்வார் என்று கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழாரம் சூட்டினார்கள். எனவே இந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பற்றி, அஹ்லு பைத்துகளை பற்றி நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பற்றி நாங்கள் தெரிய வேண்டும். அவருடைய பிள்ளைகள் ஹசன், ஹுசைன், முஹ்சின் அவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கைகள் எப்படி இருந்தது, அவருடைய வாழ்க்கையின் மூலம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியை காட்டினார்கள். நாங்கள் ஒரு மொடலாக இருக்கோம். யாருடைய மொடல்? ரசூலுல்லாஹ்வுடைய மொடல் எங்களுக்கு வரணும், ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி. இன்று யாருடைய மொடல் இருக்குது? ஹேர் கட் எல்லாம் எங்கே போகுது, முடியெல்லாம் எப்படி வெட்டிக்கிறாங்க, ட்ரெஸ் எப்படி இருக்குது, யாருடைய மாடல்? பின்னால் டிஷர்ட் அடிச்சுட்டு வரானுங்கள், என்னமோ டிஷர்ட் நைக்கண்டது ஒரு உங்களுக்கு தெரியும், பார்ப்பீங்கள். யூதர்களுடைய ஒரு வணக்கம், யூதருடைய கடவுள் பாருங்கள் இருக்கும். டிஷர்ட் அடிச்சுட்டு வராங்க. மாதல்ல, எங்கே நாங்கள் இருக்கிறோம். பின்னால் நான் பார்க்குறேன், யூஎஸ்ஏன்னு ஒரு பெனியன் ஒன்று அடிச்சுட்டு வந்திருக்கிறான், டிஷர்ட் பள்ளியில். முன்னாலேருந்து நாங்கள் பின்னாலேருந்து சொல்கிறோம், முன்னால் அதை பார்க்க வேண்டிய மாதல்ல, அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும். எனவே இஸ்லாமிய நடைமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை உடை தரித்தார்கள். கூடுதலாக வெள்ளை உடையை கொண்டு நாம் பள்ளி வாயிலுக்கு ரசூலுல்லாஹ் வர வேண்டும் என்று சொன்னார்கள்.
உங்கள் இருக்கக்கூடிய உடைகளில் சிறந்த ஆடைகளை நீங்கள் அணியுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இவ்வாறான நடைமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவை நடைமுறை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் யா அல்லாஹ் நீ வழங்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான மஹப்பத்தை, உண்மையான காதலை, உண்மையான நேசத்தை தந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யக்லத்தம் வமனாம கனவிலும் நனவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனா முனவ்வராவுக்கு சென்று ஜியாரத்து செய்து அந்த இடத்திலே அதிக ஸலவாத்தை ஓதி ரசூலுல்லாவை கண்ணார காணுவதற்குரிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை மறுமை நாளிலே எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை, லிவாவுல் ஹம்த் அந்த கொடிக்கு கீழால் ஒழுகக்கூடிய பாக்கியத்தை, ஹவுலுல் கௌதர் என்ற அந்த தண்ணீர் தடாகத்திலே ரசூலுல்லாவுடைய கையால் தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வாயாக. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகல நடைமுறைகளையும் சொல்லையும் செயலையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் செல்வ குழந்தைகளுக்கும் இந்த ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை சரியான முறையில் கற்றுத் தெரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. எங்களில் யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறவருடைய நோய்களை யாரெல்லாம் சுகப்படுத்துவாயாக. ஆஸ்பத்திரியில் யாரெல்லாம் நோயாளிகளாக இருந்து கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், ஏசியிலும் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய நோய்களை யாரெல்லாம் சுகப்படுத்துவாயாக. அதேபோன்று எங்களை விட்டு மரணித்து மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மன்னரையில் வாழ்கின்ற அந்த கபராளிகளுடைய கபர்களை பொன்னரைகளாக சுவர்க்க பூங்காவாக்கி அருள் கூறுவாயாக. ஆமீன் ஆமீன் வாஹுதுவான் அல்ஹம்துலில்லாஹி பில் ஆலமீன்.